அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நம்ம நேசிப்போட வாசிப்போட நல்ல அறிவு சார்ந்து எல்லா மக்களையும் ஒரு பாகுபாடு இல்லாமல் நேசிக்கும் போது இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி விட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம். அது என்ன சார்? பாகுபாடு இல்லாமல் கொண்டாடுவது. நம்ம என்ன தெரியுமாங்க பண்ணிடுறோம்? ஏதாவது ஒரு மனிதர்களை பார்த்தோம்னா அவங்களுடைய புற தோற்றத்தை வச்சு இவங்க இப்படிதான்ப்பா இருப்பாங்க நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோமே, நம்மளா ஒரு கெஸ்ஸிங் வந்துடுறோமே. சார் கொஞ்சம் குண்டா இருக்காங்க, கொஞ்சம் கருப்பா இருக்காங்க, நம்ம என்ன பண்ணிடுறோம், இவங்க இதுக்கு சரி வருவாங்க, இது சரி பண்ணி வரமாட்டாங்க, நாம ஒரு முடிவு வந்துடுறோமே. சார் ஏதோ ஒரு வகையில மனிதர்களை தோற்றத்தை வைத்து அவங்களுடைய குணநலன்களை நம்ம அனுமானிக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம மாறிடுறோமே. கரெக்டா? எத்தனையோ திரைப்படங்கள்ல ஒரு திருடனை காட்டும் போது நீங்க என்னைக்காவது அழகா அன்பே சிவம் படத்துல அதை காமிச்சிருப்பாரு, அதை சொல்லியிருப்பாரு, திருடர்கள் தான் இப்படி முகத்துல காயத்தோடையும் இப்படி வரணும்னு அவசியம் இல்லைப்பா, கோட் ஷூட் போட்டு கூட திருடர்கள் வரலாம் அப்படின்னு அன்பே சிவம் படத்துல ஒரு அழகா சொல்லியிருப்பாரு. இப்படி நம்ம ஒரு தோற்றத்தை வைத்து இவர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்மளா காட்டிக்கிட்டே வர்றோம்ல. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புத்தகத்தை அதனுடைய அட்டை படத்தை வைத்து முடிவெடுத்து விடாதீர்கள். வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டி நீட்டாக இருப்பான் சார், ஆனால் அவன மாதிரியான தப்பான செயல்கள் செய்கிறவங்க யாராவது இருக்க மாட்டாங்க. இப்படிலாம் நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம்ல. ஆனாலும் கூட அழுக்கு சட்டையோடு ஒருத்தர் இருப்பார், நல்ல மனிதராக இருப்பார், நல்ல மனிதராக இருப்பார். தென்கட்சி ஐயா சொல்கிறாங்க ஒரு சம்பவம். ஒரு முறை ஆட்டோவில் போயிட்டு இருக்காரு. அவர் இன்று ஒரு தகவல்னு வானொலியில் தினம் நல்ல நல்ல சிந்தனைகளை சொல்லிட்டு இருந்தவங்க தென்கட்சி கோ சாமிநாதன். தினம் நல்ல நல்ல சிந்தனைகள் சொல்கிறவர். அவர் ஆட்டோவில் போயிட்டு இருக்காரு. இந்த ஆட்டோல ரேடியோ ஓடுது. இந்த ரேடியோல இவர் என்ன பேசினாரோ, இன்று ஒரு தகவல் இவர் என்ன பேசினாரோ அது அப்படியே அந்த ரேடியோல ஓடுது. இப்ப இந்த ஆட்டோக்காரர் ரசிச்சு கேட்கிறாரு. இப்ப தென்கட்சி ஐயா சொல்றாங்க, தம்பி உனக்கு ஒண்ணு தெரியுமா? யாரு? ஆட்டோக்காரர் கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி உனக்கு ஒண்ணு தெரியுமா? இதை பேசினது நான் தான்ப்பா அப்படின்றாரு. இதை பேசினது நான் தான்ப்பா. இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த ஒரு ஓரமா போய் நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டி திரும்பி பாக்குறாரு. என்னது, இதை பேசினது நீங்களா? யார்கிட்ட கதை விடுறீங்க? ஆட்டோங்க யார்கிட்ட கதை விடுறீங்க? இவர் எவ்வளவு பெரிய நல்ல கருத்துக்களை சொல்றாரு, உங்களை பார்த்தா ஒரு கருத்து சொல்ற மாதிரி யாரா ஆளாவா இருக்கீங்கன்னு கிண்டல் அடிச்சிருக்காங்க சார். வேட்டியும் சட்டையும் கட்டிக்கிட்டு உங்களை பார்த்தா இதெல்லாம் பேசுற ஆளா மாதிரியா இருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே இது நான் தான்ப்பா சொன்னேன்றாரா? நம்பவே இல்லையாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஆட்டோக்காரர் தென்கட்சி ஐயா எழுதுறாரு, அனுபவங்கள் அர்த்தம் உள்ளவைன்ற புத்தகத்துல எழுதுறாரு. அவங்க என்ன நினைச்சிடுறாங்க, இந்த குரலுக்கும் இந்த மனிதனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சிடுறாங்க. ஒரு குரலை வைத்து அவர்களாக ஒரு உருவத்தை கற்பனை செய்து கொள்கிறார்கள். அந்த உருவத்திற்கு நாம் பொருந்தாத போது நம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லைன்னு அவர் எழுதுறாரு. அவர் தொலைக்காட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஏன் சார் உங்களுக்கு சிரிக்கவே தெரியாதா? உங்களுக்கு வாயில புன்னகையே வராதா? ஏன் உருன்னே பேசுறீங்க அப்படின்னு தொலைக்காட்சியில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தொலைக்காட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி அவர் சொல்றாரு, என்னை ஒரு முறை சந்திக்க வந்தவர்கள், உங்களை நான் பார்க்கணுங்க, உங்களை நாங்கள் பார்க்கணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சந்திக்கிறதுக்கு வருவாங்களாம். அப்படி ஒரு முறை என்னை பார்க்கணும்னு வந்தவங்க அடுத்த முறை வரவே மாட்டாங்கன்னு. என்ன தெரியுமா விஷயம்? நாம மனிதர்கள் மீது ஒரு பிம்பத்தை செலுத்திடுறோம். இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை செலுத்திடுறோம்ல. அந்த நேரத்துல இவங்க இப்படிதான், அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய. ஒரு பெரிய பணக்காரர், அவரு சினிமா முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருந்தவர் என்ன சொல்றாரு, டிரைவரை கூப்பிட்டு, தாரா நீ ரொம்ப நேரம் கார் ஓட்டிட்ட, நீ வேணா கொஞ்ச நேரம் பின்னாடி உட்காந்து ரெஸ்ட் எடுத்து நான் கார் ஓட்டணும்ன்ற, எனக்கு கார் ஓட்டுறது பிடிக்கும், கொஞ்சம் நானும் என் காரை ஓட்டுறேனே, நீ உட்காருன்ற. சரி, அந்த டிரைவருக்கு வேற வழி கிடையாது, அவர் சொல்றாருன்றதுனால அவர் காரை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த பணக்காரரு முதலாளி அவர் தான் அந்த காரை ஓட்டிட்டு வராங்க. நைட்டு அன்டைம் போலீஸ் நிப்பாட்டுறாங்க, செக்கிங்காக போலீஸ் நிப்பாட்டுறாங்க. எங்க போயிட்டு வரீங்க என்னன்னு? இவரு முதலாளியில அந்த கெத்துலேயே தானே எல்லாத்தையும் பேசுவாரு. நாங்க எங்க போனா உனக்கு என்ன, நாங்க எது பண்ணா உனக்கு என்ன, நாங்க எங்க வேணாலும் போயிட்டு வருவோம், என் காரு நான் எங்க வேணாலும் போயிட்டு வருவேன்னு இந்த முதலாளி சொல்றாரு. இந்த போலீஸ்க்கு கோவம் வந்து கொஞ்சம் இறங்குங்க அப்படின்னு கூப்பிட்டு பழின்னு நினைக்கிற ஒரு டிரைவர், நீ என்கிட்ட அவ்வளோதான் பேசுற, திமிரா பேசுறான்னு போலீஸ் ஒரு அற விடுறாரு. அப்புறம் தான் வெளிச்சத்துல பாக்குறாரு, இவர் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய கோடீஸ்வரர், இவர் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஐயா நீங்களா, உங்களை தெரியாம அடிச்சுட்டேங்க, நீங்கன்னு சொல்லக்கூடாதா, வெளிச்சத்துல தெரியலங்கன்னு இருக்காரு. இப்படிதான் நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு மறைவுல யாரையோ நம்ம தப்பா நினைச்சிடறோம்ல, அப்படி அந்த போலீஸும் தப்பா நினைச்சிடறாரு. இப்ப அந்த போலீஸ் சொன்னாராம், ஐயா மன்னிச்சுக்கங்க, தெரியாம பண்ணிட்டு, நான் ஏதாவது இதுக்கு பரிகாரம் பண்ணிடட்டுமா, நான் என்ன பண்ணாக்க இது சரியா போகும்னு கேட்டிருக்காங்க. இப்ப அந்த முதலாளி சொன்னாரா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க என்ன ஒரு அடி அடிச்சிங்களா, அதே மாதிரி என்னோட டிரைவரையும் 2 அடி அடிங்க, இல்லாட்டினா அவன் ஊருக்குள்ள போய் சொல்லி வச்சுக்குவான், அவனையும் 2 அடி அடிச்சிங்கன்னா அவன் யார்ட்டையும் சொல்ல மாட்டான், அது போதும் எனக்குன்னாலாம். இது நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட கதையாக இருந்தாலும் கூட
யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன பண்ணிடுறோம்னா யாருன்னு தெரியாம அவங்கள போற போக்கில் ஏதாவது காய்ச்சிட்டு போயிடுறோம். யாருன்னு தெரியாம நம்ம போற போக்கில் ஏதோ காயப்படுத்திட்டு போயிடுறோம். அவங்க யாருன்னே தெரியாம நம்ம போற போக்கில் அவங்கள பத்தின விமர்சனங்களை சொல்லிட்டு போயிடுறோம். ஒரு பெரிய எழுத்தாளர்களாக இருப்பாங்க, அவங்க பெரிய சிந்தனையாளர்களாக இருப்பாங்க, வெளியே தெரியாத மனிதர்களாக இருப்பாங்க. நம்ம போற போக்கில் நம்மளோட எண்ணத்தை அப்படி கடத்திட்டு போயிடுறோம்ல சார். தோற்றத்தை வைத்து முடிவெடுக்காதீங்கன்றதுக்கு சிறார் எழுத்தாளர் சுறா அவர்கள் ஒரு அழகான ஒரு கதை எழுதியிருப்பார். ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு பாட்டி வடை சுட்ட கதைய சொல்றான். இந்த காக்கா வந்து பாட்டிக்கிட்டேருந்து வடையை தூக்கிட்டு போச்சுல்ல, அந்த கதையை அந்த குழந்தை சொல்றான். அந்த குழந்தை இப்படிதான் ஆரம்பிக்கிறான், நான் தான் காக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நான் தான் காக்கா. என்னங்கடா இந்த ஊர்ல யார் வீட்லயும் இன்னும் காலை டிஃபனே செய்யலையா, யாருமே டிஃபனே செய்யலையா, நான் எங்க போய் சாப்பிட்றதுன்னு இந்த காக்கா அப்படியே வருது. அப்போ ஒரு பாட்டி வடை சொல்றாங்க. உடனே இந்த காக்கா என்ன பண்ணிடுது, பாட்டிகிட்டேருந்து வடையை திருடி போய் மரத்துல உட்காந்துருது. ஒரு நரி வருது. இந்த நரி என்ன தெரியுமா சொல்லிச்சான், காக்கா நீ அழகா இருக்க காக்கா, காக்கா உன் குரல் நல்லா இருக்கு காக்கா, ஒரு பாட்டு பாடேன்னு நரி சொல்லுது. இந்த காக்காக்கு தெரியுது இவன் தன்னை பாராட்டவா செய்யறான், தன்னுடைய நிறத்தை பார்த்து இவன் பாராட்டவா செய்யறான், ஆனாலும் கூட அவன் ஏதோ ஏமாத்துறதுக்கு தான் வந்திருக்கான், பரவாயில்லன்ட்டு காக்கா வாயை திறக்குது. நரி வடையை எடுத்துட்டு போயிடுச்சு. காக்கா வேண்டுமென்றே வாயை திறந்தது, நரி வடையை எடுத்துட்டு போச்சுன்னு இந்த குழந்தை கதையை முடிக்கிறான் ஒரு ஸ்கூல்ல. இப்ப அந்த டீச்சர் கேட்கிறாரு, காக்கா என்ன வேணும்ட்டேவா கதை திறந்து வாயை திறந்துச்சு, காக்கா ஏமாந்து போய் தானே திறந்தது, நீ என்னமோ வேணும்ட்டே காக்கா வாயை திறந்தது நரி எடுத்து. இந்த குழந்தை சொன்னா, ஆமாங்க காக்கா வேணும்ட்டே தான் நரி அந்த வடையை எடுத்துட்டு போட்டுன்னு தான் வாயை திறந்தது, நரிக்காக அந்த வடையை விட்டு கொடுத்தது, நரியிடம் விட்டு கொடுத்தது. அந்த ஆசிரியர், ஏன் இந்த காக்கா நரி கிட்ட வடையை விட்டு கொடுத்துச்சு, ஏன் இந்த காக்காவை விட்டு கொடுக்கணும், காக்கா விட்டு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அந்த குழந்தை கேட்டாங்க ஒரு கேள்வி, இந்த ஊர்ல எத்தனை காக்கா இருக்கும், இந்த ஊர்ல ஒரு 50 காக்கா இருக்கும், இந்த மாவட்டத்துல எவ்வளவு காக்கா இருக்கும், ஒரு 500 காக்கா இருக்கும், இந்த நாட்டுல இந்த மாநிலத்துல எவ்வளவு காக்கா இருக்கும், ஒரு 5000 காக்கா இருக்கும், இந்த நாட்டுல 50,000 காக்கா இருக்கும், இந்த உலகத்திலேயே ஒரு 5 கோடி காக்கா இருக்கும், இந்த உலகம் தோன்றினதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை காக்காய்கள் இருந்திருக்கும், ஒரு 5000 கோடி காக்காய்கள் இருந்திருக்கும். இந்த 5000 கோடி காக்கா இருந்துச்சுல, எந்த காக்காயை பார்த்தாவது யாராவது ஒருத்தர் நீ அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? எந்த காக்காயை பார்த்தாவது யாராவது ஒருத்தர் உன் குரல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? எந்த காக்காயாவது நம்ம பாராட்டி இருக்கோமா? இவ்வளவு அழகான ஒரு பறவையாக இருக்கேன்னு அந்த காக்காயை யாராவது பாராட்டியிருக்காங்களா? இந்த நரிதாயா பாராட்டுச்சு. இந்த நரிதாயா அது சொன்னது பொய்யாவே இருந்துட்டு போட்டுங்க, அது சொன்னது பொய்யா இருந்தாலும் கூட பாராட்டுது இல்லைங்க, அது சொன்னது பொய்யா இருந்தாலும் கூட கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்லங்க. அதனால காக்காயானன்னா அந்த வடைய நரிக்கே விட்டு கொடுத்தேன்னு அந்த குழந்தை சொல்லலாம். அந்த குழந்தையினுடைய உளவியல் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு அந்த குழந்தை 4 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் ஆனுவல் டேல போய் டான்ஸ் ஆடணும்னு கேட்குறான். அவ கருப்பா இருக்காங்கன்னு சொல்லி ஆனுவல் டேல அந்த டான்ஸ்ல சேர்த்துக்கல, ஃப்ரண்ட் ரோல் ஆடுறதுக்கு சேர்த்துக்கல. அந்த குழந்தையினுடைய அண்ணனுக்கு திருமணம் நடக்குது. அண்ணனுடைய திருமணத்துல இந்த ரிசப்ஷன்ல நிப்பாங்கல்ல, இந்த ரிசப்ஷன்ல நிக்கிறதுல அந்த பொண்ணு நிக்க விடலைங்க. சொந்த அண்ணனுடைய கல்யாணம், வர்றவங்களை வரவேற்கிறதுக்கு அந்த பொண்ணு நிக்க விடலைங்க. நம்ம எல்லாரையும் வந்து சிகப்பா இருக்கிறவங்க நம்ம என்ன சொல்றோம், நல்ல நிறமா இருக்காங்க சொல்லுவோம்ல, நல்ல நிறமா இருக்காங்கன்னு. சார் சிகப்பா இருக்கிறவங்க நல்ல நிறம்னா அப்ப கெட்ட நிறம்னு ஒண்ணு வச்சுக்கிறோம்ல. கெட்ட நிறம் என்னப்பா, இதுக்கு ஆப்போசிட் கெட்ட நிறம் என்னப்பா, கருப்பா இருக்கிறவங்கள கெட்ட நிறம்னு நம்ம சொல்லாம சொல்லிட்டே இருக்கோமே, கருப்பா இருக்கிறவங்கள காயப்படுத்திக்கிட்டே இருக்கோமே. சினிமால சிகப்பா இருக்கிறவங்கள ஹீரோயினா காமிச்சு கருப்பா இருக்கிறவங்கள காமெடியானா காட்டுறோமே. இந்த சமூகத்துல கருப்பா இருக்கிறவங்கள நம்ம காமெடியானா சொல்லிக்கிட்டே வர்றோமே. அவங்களுக்கான மனம் எவ்வளவு வேதைப்படும், எவ்வளவு கஷ்டப்படும். இத ரொம்ப அழகா ஒரு காக்காயினுடைய கதையில அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க. அந்த காக்காயை இதுவரைக்கும் யாரும் பாராட்டவே இல்லை, அவங்க பாராட்டிட்டாங்க, நான் கொடுத்துட்டு போனேன்னா. எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு கதை, எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணம் அந்த குழந்தை அந்த வழியை கடத்திட்டு போயிருக்கா. போற போக்குல இது நல்லது, இது சரி, இது அழகுன்னு சொல்லிட்டு போயிட்டோம். நான் திருப்பரங்குன்றத்துல ஒரு அழகான ஒரு சிலை இருக்கும். முருகர் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். மன்மதனினுடைய சிலை இருக்கும். மன்மதனும் ரதியும் இருக்கிற மாதிரி, மன்மதன் தன்னுடைய ஆயுதங்களோட நிக்கிற மாதிரி ஒரு தூண்ல ஒரு சிலை. அந்த சிலையை கொண்டாடக்கூடிய யாருமே அதற்கு எய்தாப்புல ஒரு சிலை இருக்கும். அஷ்டவக்ரர் அப்படின்றவருடைய சிலை 8 கோணங்கள்ல ஒருத்தர் நிற்பார். அஷ்டவக்ரர் அப்படின்னு 8 கோணங்கள்ல நிற்பார்.
இந்த மன்மதனை பார்த்து ரசிக்கக்கூடிய யாருமே அந்த அஷ்டவக்கரரை பார்த்து ரசிக்கவே மாட்டாங்க. இது ஏன்னா 8 கோணத்துல ஒருத்தர் நிக்கிறாருன்ட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க அந்த மன்மதன் சிலையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையில ஒரு ஆயுதம் என்ன வச்சிருப்பாருன்னா கரும்பை வச்சிருப்பாருங்க ஆயுதமா. வண்டுகள் நாடாக இருக்கக்கூடிய வண்டுகள் நிற்கும். கத்தியாக தாளம்பூவை வச்சிருப்பார். இதனால ஒரு வீரனுக்கு அழகான கிடையவே கிடையாது. ஆனா அதை நம்ம கொண்டாடுவோம், அழகியலை கொண்டாடுவோம். எய்தாப்புல இருந்தார்ல அஷ்டவக்கரன், 8 கோணங்கள்ல ஒரு முனிவர் இருந்தார்ல, அவர் தான் அஷ்டவக்கர கீதைன்னு பகவத்கீதைக்கு நிகரான ஒரு நூலை கொடுத்தவர். நம்ம என்ன பண்ணிடுறோம், பார்க்கிறப்ப எது அழகா இருக்கோ அதெல்லாம் சிறந்ததுப்பா, பார்க்கிறப்ப எது அழகா இல்லாம இருக்கோ அதெல்லாம் சிறந்தது இல்லப்பான்னு இந்த அழகை நம்முடைய மனதிற்கேற்றார் போல வைத்துக் கொள்கிறோம். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அந்த புத்தகத்தினுடைய சாரம் என்ன என்று தெரிந்து கொள்வது போல ஒவ்வொரு மனிதனினுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் போதுதான் அவர்கள் அழகாக இருக்கிறார்களா, அழகில்லாமல் இருக்கிறார்களா, அவர்கள் பிரயோஜனமாக இருக்கிறார்களா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எந்த மனிதன் சமூகத்திற்கு பயன்படும்படி வாழ்கிறானோ, எந்த மனிதன் சிந்திக்கும்படி வாழ்கிறானோ, எந்த மனிதன் மற்றவரை நேசித்து வாழ்கிறானோ அவனே அழகானவன். நன்றி.